சமூகத்தில் குற்றங்கள் ஆங்காங்கே இலைமறை காய்மறையாக நடந்து கொண்டுதான் இருக்கும். தண்டிப்பதற்காக குற்றங்களை தேடி பிடிக்கக்கூடாது. குற்றங்கள் பகிரங்கமாக்கப்படும் போதுதான் தண்டனை தந்தாக வேண்டும். இதுதான் இஸ்லாமிய கோட்பாடு. ரசூல் இந்த உலகத்தில் ஒரு உயிர் கூட பாவ மன்னிப்பு பெற்ற உயிர் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுன்றதுல கவனத்தோடு இருந்தாங்க சகோதரர்களே. ஷரியத் கோர்ட் என்று வரும்போது அந்த தண்டனை நிறைவேற்றவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயங்கவில்லை. அன்பிற்குரியவர்களே, ஹஜரத் ஆயிஷா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்காக துஆ செய்யுங்கள் நாயகமே என்று கேட்பார்கள். உடனே தன் அன்பு மனைவிக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம ஃகிஃபிர் லி ஆயிஷா மா தகத்தம மின் தம்பிஹா வ மா தஅக்கர். ஆயிஷாவை மன்னித்து விடு இறைவா, அவர் பாவங்களை மன்னித்து விடு. முன் செய்த பாவங்கள், பின் செய்த பாவங்கள், மறைவாக செய்த பாவங்கள், பகிரங்கமாக செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு ரப்பேன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை கேட்ட மாத்த உடனே இந்த வார்த்தை